believe இனி this. நான் அல்ல, Not yet I. கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்கிறார். And Christ lives in அந்த me. எஸ்ட்ரீம்ல வரும் பாருங்க. When you come to that extreme, அங்கதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இறங்கி வருது. that is where the spiritual blessings come. அதுதான் பவுல் சாதனை படைச்சான். That is the reason Paul achieved something. அதுதான் பவுலுடைய நிருபங்கள் இன்னைக்கு நம்ம கையில வேத வாக்கியங்களா எழுதி Paul's கொடுத்திருக்கோம். epistle we have as the Bible in our hand. அதுதான் பவுல் தேவன் புறஜாதிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனா He எழுப்புறார். was the apostle for the Gentiles. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஹalleluya. Hallelujah. அந்த சந்ததியில உங்களை கட்ட போறீங்க. Which generation you are going to build? இதுவரை எப்படி யோசிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. Till now how you thought I don't இங்க know. இருக்கிறவங்க மாத்திரமல்ல, Not only the people here. ஆன்லைன்ல பார்க்கறவங்களுக்கு Those who சொல்றேன். are watching us online. இதுவரை உங்க மனசு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. However your mind could be. உங்க மனசு ஜாதியில இருந்தா, It was in a அந்த caste. சங்கிலியை தகர்த்தெறியுங்க. Remove the chain. எந்த இனத்துல இருந்தா, It was a அந்த tribe. சங்கிலியை தகர்த்தெறியுங்க. Remove the chain. அது ஏதாவது ஒரு பின்னணியில இருந்தா, It could be a அது ஏதாவது ஒரு background. தலைமுறையில இருந்தா, Or a generation. தகர்த்தெறியுங்க. Remove it from. கிறிஸ்துவுக்குள் வந்து நில்லுங்க. In Christ you நான் come. சொல்றேன், I will tell you. எந்த சாபமும் உங்க குடும்பத்துல இனி கிரியை செய்யாது. No curse will work in your family. இதுவரை நீங்க பார்த்தது கண்ணீரா இருக்கலாம். Till now you would have seen a story. இனி நீங்கள் பார்க்க போவது கிறிஸ்துவுடைய சந்தோஷத்தை. From now onwards you are going to see the joy of Christ. இதுவரை நீங்க வாழ முடியாதவங்களா Till now இருந்தீங்க. you are not able to live. அந்த சாபத்தை வேரோடு கிறிஸ்து பிடுங்கி எறிய வல்லவராய். The curse has been rooted from that thing and Christ has removed it. எத்தனை பேர் விசுவாசி? How many of you believe this?